டொமிக்கோ தன்னோட ஃப்ரெண்டு கென்டா கிட்ட ரெட் ரூம்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் இருக்கும், அது முடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கென்டா, நான் இன்றைக்கி அதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறேன். அன்றைக்கி நைட் கென்டா கம்ப்யூட்டரில் ரெட் ரூம் வெப்சைட்க்கும் போயிட்டு இருந்தான். போன உடனே ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரெட் ரூம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த பாப்பு எவ்வளோ க்ளோஸ் பண்ணணும் போக மாட்டேங்குது. அவன் டேபை க்ளோஸ் பண்ணுறான், க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஒய்ஃபை கனெக்ஷன் போடுங்க, மானிட்டரோட கனெக்ஷனை போடுங்க, பட் ஸ்க்ரீன் அப்படியே இருந்துச்சு, ஆஃப் ஆகவே இல்லை. அப்போ உடனே வாய்ஸ் திருப்பி வந்துச்சு, அவனுக்கு ரெட்ரூம் பிடிக்குமா அப்படின்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி அந்த வாய்ஸ் கேட்குது. அவன் அவனோட பேரை கேட்டவனே பயந்து வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அப்போ ஸ்க்ரீனில் நிறைய நேம்ஸ் வந்துச்சு. அந்த நேம்ஸில் கென்டாவோட நேமாக வந்துச்சு. ஆனால் மற்றவங்க நேம்ஸ்லாம் அடிக்கப்பட்டிருந்தது கென்டா நேமை தவிர. கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டாக மாறிச்சு. ஏதோ பிளட் ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்துச்சு. கென்டா கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான், மறுபடியும் பிளட்டில் தான் இருக்கான். அப்புறம் தெரியுது கையில் அவனுக்கு பிளட் பார்க்குறான், பிளட் இருக்குது. கென்டா ரூம் பிளட் இல்லை, அவன் கண்ணில் இருந்து பிளட் வந்துட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கென்டா பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு அவனை கூப்பிட்டாங்க. அவன் டோரை திறக்கவே இல்லை. டோர் கீழே இருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்தது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கென்டா மறைந்துட்டு இருந்தான். செவத்தில் இருந்துச்சு, எனக்கு ரெட்ரூம் பிடிக்கும் அப்படின்னு செவத்தில் எழுதி இருந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு ரெட்ரூம் பிடிக்குமான்னு கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்களா?